ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் புக்ஃப்ளிக்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ஏப்ரல் 23 வந்து வேர்ல்டு புக் டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஆஃபர்ல விகடன் பதிப்பகத்துல இருந்து நாங்க சில புக்ஸ் வாங்கியிருக்கோம். இதுதான் வந்து விகடன் பதிப்பகத்துல புக்ஸ் வாங்குறதுக்கு ஒரு கரெக்டான டைம்னே சொல்லலாம். விகடன் வெளியீடுல வாங்கணும்னு நினைக்கிற எல்லா புத்தகங்களுமே வந்து 30% ஆஃபர்ல குடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இதுல நம்ம வாங்கியிருக்க புக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துரலாம். பாக்ஸ் வந்து ரொம்பவே பெருசா இருக்கு. இதுல வந்து ஒரு 8300 அப்படிங்கிற மாரி அதோட கேஜி என்னங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எங்களுக்கு வந்து கொரியர்ல தான் சென்ட் பண்ணியிருக்காங்க. பேக்கிங்கும் பக்காவா தான் இருக்கு. உள்ள புக்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாத்துரலாம். இதுக்குள்ள ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க போல. நாங்க இந்த ஏப்ரல் 23க்கு எங்களோட புக் சேல்ஸ் தான் வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாரி ஒரு பிளான்ல இருந்தோம். அதுக்குள்ள வந்து விகடன்ல இந்த மாரி ஒரு ஆஃபர் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, நேத்து தான் ஆர்டர் பண்ணோம். 1 டேல டெலிவரி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஈவினிங் தான் எங்களுக்கு இந்த பார்சல் கிடைச்சது. இந்த ஆஃபர் கொஞ்ச நாள் தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறேன். அதனால நீங்க புக்ஸ் வாங்குற மாரி இருந்தா உடனே அந்த வெப்சைட்ல போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்து, அ எவ்வளோ நாள் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்க புக்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பாக்ஸ் இவ்ளோ பெருசா இருக்கிறத வச்சு பார்க்கும்போது, என்ன புக்கா இருக்கும் அப்படின்னு நீங்க கெஸ் பண்றீங்கங்கிறதையும் எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்குள்ள ஏதாவது ஒரு கெஸ் இருந்துச்சுன்னா, நீங்க ஃபுல்லா வீடியோ பார்க்கறதுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருக்கு அப்படின்னா, கமெண்ட் பண்ணுங்க. கரெக்ட்டா இருக்கான்னு வீடியோ முடியும்போது தெரிஞ்சிரும். பண்ணிட்டோம். இதுக்குள்ள ஒரு கவர். விலைப்பட்டியல் குடுத்துருக்காங்க. விகடன் பிரசுரமோட விலைப்பட்டியல். 2 விலைப்பட்டியல் குடுத்துருக்காங்க. அடுத்து என்ன புக்கா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பொன்னியின் செல்வன். கல்கி அவங்களோட பொன்னியின் செல்வன். இது வந்து படங்களோட இருக்க ஒரு விகடன் பிரசுரம்ல வெளியாகிற பொன்னியின் செல்வன் புக் தான் நாங்க வாங்கியிருக்கோம். இது ஒரிஜினல் அப்படிங்கிற மாதிரியும் கேள்விப்பட்டேன். இதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா 5 பாகங்களும் சேர்த்து 2000 அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஆனா இது நாங்க ஆஃபர்ல தான் வாங்கினோம். நீங்க எவ்வளோ என்னங்கிறத செக் பண்ணி பாருங்க. 30% ஆஃபர்ல வாங்கிக்கலாம். இது வந்து 10th எடிஷன் இந்த புக்கு. இது பாகம் 1, பாகம் 2 கெட்டி அட்டையில தான் வந்திருக்கு. எல்லாருமே பொன்னியின் செல்வன் படம் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். நான் பாகம் 2 வரைக்குமே பார்த்துட்டேன். படிச்சு பார்த்தா அதுல கதையில ஏதோ டிஃப்ரெண்ட்லாம் இருக்கு. படத்துல இருக்கிறத விட இங்க டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படிங்கிற மாரி கேள்விப்பட்டேன். அதுவும் படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இது 4, இது 5. 5வது பாகம் மத்த புக்ஸோட கொஞ்சம் பெருசா இருக்கு. அடுத்த புக் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுவும் கொஞ்சம் பெரிய புக்கு. வேல்பாரி புக். இந்த புக்கு நான் ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சேன். ஏன்னா புக் ஃபேர்லலாம் போய் பார்த்துட்டு, இது ஏதாவது ஆஃபர்ல கிடைச்சா வாங்கிக்கலாம். புக் ஃபேர்லலாம் 10% ஆஃபர் அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. அதனால அப்போதைக்கு வாங்கல. சு. வெங்கடேசன் அவங்க எழுதின புக்கு வேல்பாரி. இதோட பிரைஸ் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இதுல ரூ. 1800 போட்டிருக்காங்க. இதுவும் 10th எடிஷன் தான். இதுலயும் படங்களோடவே இருக்கு. சூப்பரா இருக்கு. எல்லாமே படங்களாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க போல. எந்த பேஜ் திருப்புனாலுமே ஒவ்வொரு படங்கள் இருக்கு. சூப்பரா இருக்கு. இது வந்து தொகுதி 2, தொகுதி 1 உள்ள இருக்கு. இது வந்து அப்பா இது வந்து தொகுதி 1. ஓவியங்கள் மாசே அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓவியங்கள் எல்லாமே பக்காவா இருக்கு. அடுத்த புத்தகம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, காவல் கோட்டம். இந்த புக்கும் கெட்டி அட்டையில தான் இருக்கு. அதே வேல்பாரி எழுத்தாளர் சு. வெங்கடேசன் அவங்க தான் எழுதியிருக்காங்க. விகடன் பிரசுரம். இது சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவல். இது அவரோட முதல் நாவல். அதுவே வந்து விருது பெற்றிருக்கு. இதோட பிரைஸ் என்ன போட்டிருக்காங்கன்னா, ரூ. 850 போட்டிருக்காங்க. இப்ப எல்லாமே ஆஃபர்ல இருக்கனால, கண்டிப்பா உங்களுக்கு பிரைஸ் கம்மியா இருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க வெப்சைட்ல போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் சும்மா கொஞ்சம் வேஸ்ட் பேப்பர்ஸ். விலைப்பட்டியலே வந்துட்டு பின்னாடி கேப்லாம் அடைக்கிறதுக்கு நெறைய குடுத்துருக்காங்க. சரி, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இத குடுத்துற வேண்டியது தான்.
இதுவே ஒரு 10 புத்தகம் இருக்கும் போலயே. விலைப்பட்டியலே கிட்டத்தட்ட ஒரு 10, 15 இருக்கும் போல. அவ்வளவுதான். இந்த வருஷம் ஃபுல்லா படிக்கிறதுக்கு புக்ஸ் வாங்கிட்டோம்னு நினைக்கிறேன். இதுல படங்கள் இருக்கா? இந்த புக்ல படங்கள் இல்ல. காவல் கோட்டம்ல படங்கள் இல்ல. வெறும் புக்ஸ் மட்டும்தான் இருக்கு. பேப்பர் புக் மாதிரி தான் இருக்கு. ஆனா இது வந்துட்டு கொஞ்சம் பேப்பர் வந்து குவாலிட்டியா இருக்க மாதிரி இருந்துச்சு. பொன்னியின் செல்வன் அப்புறம் வேல்பாரி ரெண்டுமே வந்து கொஞ்சம் குவாலிட்டி சூப்பரா இருக்கு பேஜஸ். ஓகே. நீங்க இதுல எந்த புக் ஃபர்ஸ்ட் படிக்க போறீங்க? பொன்னியின் செல்வனா வேல்பாரியா? இந்த 3 புக்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி படிக்க போற புக் எது? வந்து ரொம்ப நாளா வேல்பாரி படிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இருந்தாலும் எனக்கு பொன்னியின் செல்வன் மேல ஒரு ஆர்வம் இருக்கு. நான் தொகுதி 1 ஆல்ரெடி வேற ஒரு இதுல படிச்சிட்டேன். ஸோ தொகுதி 2ல இருந்து இதுல படிக்கணும் இல்லையா? மறுபடியும் தொகுதி 1ல இருந்து முதல் வாசிப்பு மறு வாசிப்பு செஞ்சு போகணும். நீ? நான் வந்து வேல்பாரி படிக்க போறேன். ஏன்னா அதோட பிக்சர்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. அதனால நான் ஃபர்ஸ்ட் வேல்பாரி படிக்க போறேன். இப்ப படிச்சுட்டு இருக்க புக்கு வந்து என்ன புக் படிச்சுட்டு இருக்கேன்? இப்ப படிச்சுட்டு இருக்க புக் வந்து கிழவனும் கடலும் அப்படிங்கிற ஒரு புக் படிச்சுட்டு இருக்கேன். அது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதை பத்தின அறிமுகம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேல்பாரிக்கு போயிடலாம். இது மாதிரியான புத்தக அறிமுகத்துக்காகவும் புத்தகம் அன்பாக்சிங் பண்ற வீடியோஸ் அப்புறம் மூவிஸோட சஜஷன் இந்த மாதிரியான வீடியோஸ்க்காக நம்மளோட சேனலை நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்றேன். பாய்.